ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? நம்ம இன்னைக்கு பிரம்மலோகம் தான் விசிட் பண்ணியிருக்கோம். அதில் நான் வந்து கொஞ்ச நாள் ஒரு 3 நாள் ஒரு வாரம் விளாண்டுருக்கேன். உண்மையாக சொல்கிறேன், மொத்தமாகவே சேர்த்து. ஓகே, இப்போ வந்து இதான் மீட்டிங் பிளேஸு. இந்த மீட்டிங் பிளேஸு முன்னாடி வந்து பிரம்மலோகம் சர்வர் நல்லா தான் இருக்குது. நருட்டோ ஃபாண்ட்டுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். நம்ம விசிட் பண்ண போகிற இடம் வந்து பிரசிடென்ட் ஆஃபீஸ் தான். அங்கேயே போகலான்ட்டு இருக்கேன். சர்வர் இது சர்வைவல் வேர்ல்டு தான் நினச்சேன். அடுத்து மனசு மாறிடுச்சு. ஏன்னா நம்ம பிரசிடென்ட் ஆஃபீஸ் இங்கே வந்து ஏதோ கோவில் இருக்குது, பக்கத்தில் ஏதோ இருக்குது. இங்கேயும் அதே தான், ரெண்டும் ஒன்று தான். இந்த ரெண்டு சைடில் இருக்கிறது ஒன்று தான் நினைக்கிறேன். உள்ள வேறு லெவலாக இருக்குது. போடு ஜாப்பனீஸ் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலாக இருக்குது. சரி, இப்போ நம்ம இங்கேருந்து கூச்சோன்னா சத்துருவோம் கன்ஃபார்ம். இறங்கியே போனோம் ஒழுங்கா. அப்படியே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த சேர்ல உட்காரலாமா? ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு உட்காரலாம். போக்கல் ப்ரோ, கிக் அடிச்சிடாத ப்ரோ, சும்மா தான் ப்ரோ உட்காந்துருக்கேன். கிக் அடிச்சிடாம இருந்தால் சந்தோஷம்தான். இந்த வீடியோவை பார்க்கக்கூடாதுன்னு வேண்டியவங்க. சரி வாங்க, நம்ம எங்கே போகலாம்? வேற மாதிரி இடம், நல்ல இடம் இங்கே ஏதோ இருக்குது. இதை நான் பார்த்ததே இல்லை. சரி, ஓ இதே நான் மொட்டை மாடி. சரி, இதுக்குள்ள அந்த பால்கனி மணிக்கு நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த எனக்கு பிடிச்சதுன்னா அந்த சைடில் வந்து அந்த ஏதோ இது பண்ணி கட்டி வச்சுருக்கேன். இல்லை டவுன் நல்லா இருக்குது. அந்த சைடில் இருக்குதுலாம் நல்லா இருக்குது. எல்லாம் ஒரே மணிக்கு தான் இருக்குது. அதெல்லாம் கேம்ப் ஃபயரா என்ன? கேம்ப் ஃபயர் இங்கே இருக்குது. இது கன்ஃபார்ம் தாங்க, கேம்ப் ஃபயர் தான். அது செத்து மறுபடியும் வந்திருக்கேன், அதுதான் கட் பண்ணியிருக்கேன். சாகிறதெல்லாம் கொஞ்சம் நல்லாவா இருக்கும். இங்கேருந்து எட்டி பார்க்கலாமா? இல்லை வேணாம், நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம். எல்லாம் ஒரே மணிக்கு தான் இருக்குது. என்ன 2-3 டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்குது. இந்த சைடு டைனிங் டேபிள், அங்கே வந்து கேம்ப் ஃபயரு, அவ்வளோதான். சரி, நம்ம இப்போ லாபிக்கு போகலாம். அவ்வளோதான், லாபிக்கு வந்துட்டோம். இப்போ இதுதான் பிவிபி ஏரியா. இதை வந்து தடம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஏன்னா க்ரீப்பர்லேருந்து ஜாம்பிஸு இன்னும் சங்கிளோட இருக்குது. நானும் அறவை விட்டானு கிடையாது கடைசியில். ஆமாங்க, சொன்னது உண்மைதான். நிறையா மான்ஸ்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது. க்ரீப்பரு, ஸ்கெலிட்டன் இருக்கேன், ஜாம்பிஸ் தான் முக்கால்வாசி. இது பிவிபி ஏரியான்னு சொல்ல முடியாது. சரி விடுங்க. இப்போ நம்ம சர்வைவல் வண்டிக்குள்ளே போக வேண்டியதான். அழுத்துறாப்பட்டினேன். நம்ம குதிரை கிடச்சிருச்சு. நீ தான் ஆட்ட ஆட போகிற. இப்போ நம்ம சர்வரோட ஓனர் வீட்டுக்கு போகலாம். வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துட்டோம். என் நிறையா ஆத்தாடி கிரீப்பு இங்கே மட்டும் விட்டுச்சுட்டு செத்துட்டேன். ஐயோ, இது வந்துட்டேன், அவ்வளோதான். இங்கே அந்த தொல்லையே இல்லை. இந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகலாமே. இங்கே வந்து ஏதோ இருக்குது. ஆனால் இங்கே ஏதோ ட்ராப் ஆனால் சீக்கிரம் ட்ரோவர்னே ஏதோ கட்டி வச்சிருக்காரு. நம்மளாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காரு போல. சரி விடுங்க, எதுக்கு பார்த்துக்கிட்டு கேஸ் ஆகிற போகுது மாதிரி. இங்கே இது வந்து இந்த முன்னாடி ஏதோ ஒரு ரூம் போல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இந்த சைடு ஏதோ இருக்கு, நல்லா தான் இருக்கு. இங்கே ஏதோ ஒரு ரூம் கட்டி வச்சிருக்காரு, அடைக்கலையா என்ன? ஐயா, இது ஏதோ மைனிங் நினைக்கிறாங்க இருக்குது. அப்புறம் இந்த கேப்பில் தூங்கிடலாம். இதுவும் ஒரு வீடு தான் நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் ஃபுல்லாக கட்டி பிடிக்கணும். நான் கட்டி பிடிச்சிடுவாருன்னு நினச்சேன், ஆனால் நான் கட்டல. அடுத்து மேலாவது பார்த்தேன், அந்த என்ன ஏதோ இருக்குது. என்னென்னு பார்த்தா கீழே ஏதோ போகுது. கீழே போகணுமா? கீழே போனேன். இருட்டாக இருக்குது, எதுவும் தெரியல எனக்கு. மேலே போகிறது சேஃப்னு நினைக்கிறேன். மேல் தான் இருக்குது. இது சூப்பராக இருக்குங்க வீடு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்மளும் வீடு கட்டலாம்னு ஆசை, ஆனால் அதுக்கு முன்னாடியே கட்டிருந்தேனே. சரி வாங்க பார்த்துக்கலாம்.
இப்ப நம்ம உள்ள போய் பாக்கலா. இந்த சைடு என்னமாவது இருக்கு. இல்ல. இப்ப நம்ம உள்ள போய் தான் பாக்கணும்னு நெனைக்கிறே. எல்லா பிளேஸையும் காட்டிட்டேன்னு நெனைக்கிறே. இங்க எதுவும் இல்ல. இது ஏதோ ரூம் போல. இந்த சைடு சும்மா ஃபர்னன்ஸ் செஸ்ட் வைக்கிறதுக்கான ரூம் போல இது பெட் ரூமு. இங்க ஏதோ ஒரு டோர் இருக்கு கீழ. அடுத்து இங்க தான் ஒரு பெரிய ரூம் இருக்கு. இங்க இங்கதான் பெட் வச்சிருக்காரு போல. கீழ சும்மா நம்மாவது எனக்கு தெரிஞ்சு நம்மாவது ஃபர்னன்ஸ் இந்த சைடு ஃபர்னன்ஸ் வைக்க போறாருன்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு ஐடியா இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு. அங்க ஏதோ ஒரு குழி இருக்கு. அப்புறமா பார்க்கலாம். இல்ல இப்பயே பார்க்கலாமா? அப்ப பார்க்கலாமா? இல்ல இப்பயே பார்க்கலாம். எதுக்கு பார்த்து முடிச்சிடலாம். என்னத்தான் கட்டி வச்சிருக்காரு அப்படி? ஏதோ வச்சிருக்காரு. ஏன் ஃபுல்லா கட்டி முடிக்கலையா என்ன? மைனிங் பிளேஸா? சி மைனிங் பிளேஸுங்க அது. அவ்வளவுதான். இன்னும் குதிரை தலையை காணும். இதான் நம்ம நரேனோட வீடு. குதிரை தலையை காணும். என்னது குதிரை தலையை காணும்? என்னங்க அது? சுத்தி பார்த்துக்கோங்க. இப்படிதான் இருக்கு. வந்துருச்சு மறுபடியும் தலை. எங்க போகணும்? எங்க போச்சுதான் தெரியல இவ்வளவு நேரத்தால. சரி இதான் மேல புகை வருது. எப்படி இந்த பின் கீழே கேம்ப் ஃபயர் மாதிரி ஏதோ வச்சிருக்காரு. இங்க செஸ்ட்லாம் வச்சிருக்காரு. இங்க வந்து இந்த சும்மா இந்த ஸ்பீடா ஏறும் இந்த இதெல்லாம் வச்சா. இது இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு. ஆனால் குட்டி சாத்தா செத்து போச்சு. சரி நம்ம வேலையை பார்க்கலாம். இங்க குதிரை இது தேடி நான் வந்தேன் பாரு. என்ன அது குனியும் போது நம்ம தெரியாம எடுத்துடுறோம் போல. அதனாலதான் அது அப்படியே ஸ்ட்ரெக் ஆகிக்குது. சரி இதாங்க நம்ம வீடு. எப்படி மாசா இருக்கா? இதான் நம்ம வீடு. உள்ள போய் காட்டுறேன். இங்க வந்து இந்த சும்மா இந்த ஸ்பேஸ் நிறைய விட்டுருக்கேன். இங்கே வந்து என்ஸ்டால்மெண்ட் டேபிள் யாரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு லேக் மாணிக்கு உள்ள குளிக்கிறதுக்கு. அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த ஜாப்பனீஸ் ஸ்டைலில் நானும் ஒரு வீடு கட்டியிருந்தேன். நான் மட்டும் இல்லை, கதிரேஷன் ஒருத்தவரும் சேர்ந்தோம். 2 பேரும் சேர்ந்து நான் வந்து சும்மா சும்மா ஹெல்ப் மட்டும் தான் பண்ணேன். ஹெல்ப் சும்மா ஒரு 2-3 வேலை தான் பார்த்தேன். என்ன அந்த பொருள் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தேன், அவ்வளோதான். ஆனால் ஃபுல் வீடியோ அவர் தான் கட்டியிருக்குது. நல்லா இருக்கு. தேவையில்லாமல் இருக்கு. பார்த்தீங்களா? இங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு இது கட்டலான் இருக்கேன். 3 ஹவுஸ் அந்த மாதிரிக்கு. சரி நம்ம போய் மேலே போய் கட்டலாம். மேலே வந்து செஸ்ட்டு நிறையா இருக்குது. அடுத்து வந்து இவங்க சும்மா பால்கனி மணிக்கு வேடிக்கை பார்க்குறதுக்காண்டி வச்சுருக்கோம். சரி இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். பண்டிகைனா பண்டிகை தான். இதுக்குள்ளே தான் டைமண்ட்ஸ். சாரி, இதுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் டைமண்ட்ஸ் எல்லாம். இப்போ நம்ம வந்து டைமண்ட் ஆர்மருக்கு மாறிடலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு ஸ்டாக் 10 டைமண்ட் இருக்கு. இப்போ நான் வந்து டைமண்ட் ஆர்மருக்கு மாற்றி கண்டினியூ பண்ணுறேன். இப்போதான் டைமண்ட் ஆர்மருக்கு மாறிட்டோம். நான் எப்பயோ மாற்றிட்டேன். என்ன போடாமல் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா டேமேஜ் ஆச்சுன்னா மறுபடியும் பண்ணணும்னா டைமண்ட் தேவை. இப்போ என்கிட்ட டைமண்ட் இருக்குதான். இப்போ நான் பார்த்துப்பேன். அப்போ இல்லாதனால யூஸ் பண்ணல. இப்போ தான் ஏதோ யூஸ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு காலைல தான் ஆரம்பித்தேன் மெயினிங்லாம். வேற லெவலாக முடிச்சு விட்டோம். இது அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ மொத்தமாகவே 3 பேர் தான் 4 பேர் தான் விளையாடுறோம். ஏன்னா அவ்வளோ வர மாட்டேங்கிறாங்க. வரேன்ட்டாங்க, ஆனால் வர மாட்டேங்கிறாங்க. என்ன ஒரு 2-3 பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்க. சாரி கைஸ், நான் வந்து இந்த சர்வருக்கான சர்வைவல் வீடியோ போடல. நாங்கள் அடுத்த சர்வர் கிரியேட் பண்ணால் அதுலேருந்து நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஏன் நான் போடலைன்னா எடிட் பண்ண கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. அதனால தான் நான் போடல. இனிமேல் போடலாமா வேணாமான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். யார் சொன்னாலும் கேட்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூட பெல் ஐக்கன் பண்ணணும். அடுத்த வீடியோ சொல்லிக்கலாம். பை கைஸ்.